குட் மார்னிங். ஊருக்கு போயிட்டு வந்தேன் சமீபத்தில், திருச்சி தஞ்சாவூர்லாம். அங்கே வந்து நிறைய கோவில்கள், அதாவது ரொம்ப ஃபேமஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் இன்டீரியராக பரிகாரங்கள்லாம் பண்ணக்கூடிய சில கோவில்கள், ரொம்பவே வில்லேஜ் இன்டீரியரில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து போயிட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் கொண்டு காமிச்ச நம்முடைய கைடு, ஓட்டுநர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப அபிமானமாக எனக்கு கிடாரங்காய், நாத்தங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ உடனே நம்ம சும்மா இருப்போமா, வந்த உடனேயே ஊறுகாய் போட ஆரம்பித்தாச்சு. கிடாரங்காயை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதை பொடியாக நறுக்கி உப்பு போட்டு வச்சுன்ட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம் அதை வறுத்து பொடிக்கிறதுக்கு ரெடி பண்ணேன். கொஞ்சமாக பேடகி மிளகாய், அது கொஞ்சம் காரம் இல்லாத மிளகாய், பெங்களூர் மிளகாய். அதுக்கப்புறமா நம்ம குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த கார மிளகாய், அது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துண்டு இந்த திடீர் ஊறுகாய் போடலான்னு ஆரம்பித்தேன். மிளகா வறுத்துன்றதுக்கப்புறமா பெருங்காயத்தையும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் நல்லா வறுத்துண்டேன். ஸோ இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டு ஊறுகாய் பண்ணான்னா ஊறுகாய் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம திடீர் ஊறுகாய் அப்படிங்கிறதுனால டெம்ப்ரரியாக ஒரு 15 நாள் 20 நாள் தான் வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பொடி பண்ணி ரெடி பண்ணிட்டேன். மீன் டைம் வானலியில் எண்ணெயை வச்சு, அதாவது நல்லெண்ணெய் தானே ஊறுகாய்க்கு சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை விட்டு கடுகு வெடிக்க விட்டு நல்லா வதக்கினேன். அந்த பொடியாக நறுக்கின கடாரங்காயை 2 கடாரங்காய் தான் எடுத்துட்டேன் நான். அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் பொடிச்சு வச்ச கடுகு வெந்தய பவுடர், அப்புறம் அந்த சில்லி பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினேன். முதலையே கடாரங்காயை நல்லா வதக்கிண்டாதான் அந்த தோல்லாம் நல்லா சேர்ந்து வேகும். இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால அதில் தண்ணி அம்சம் இருக்கக்கூடாது, நல்ல எண்ணெயை நிறைய விட்டுக்கணும். ஸோ இப்படி கடைசியில் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ அதை ஆறுறதுக்காக வேண்டி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் அதை ஸ்டோர் பண்ணி இன்னும் ஒரு மாதம் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். பண்ணி பார்க்கலாமே.